பாதப்படி அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் இயேசு. அவர் சேர்ந்து பாடுவோமா? Thank you.
நாமம் சொன்னா எல்லாம் நடக்கும். அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். இந்த நாளைக்கு இருந்தாலும் நாங்கள் உயர்த்துவோம். இந்த நாமம் அதிசயம் செய்யும் நாமம், பெரிய நாமம். அந்த நாமம் எல்லாம் செய்ய முடிக்கிற நாமம். அந்த நாமத்தை சொன்னால் சுகம் கிடைக்கும். அந்த நாமத்தை சொன்னால் சமாதானம் கிடைக்கும். அந்த நாமத்தை சொன்னால் வியாதியெல்லாம் நீங்கும். அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். Amen.
எங்களெல்லாரையும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய எங்கள் தேவனே, இந்த நல்ல இந்த மதிய வேளைக்காய், இந்த நாளுக்காய் உங்களுக்கு நன்றி ஐயா. இந்த சபை பிறந்த நாளாகிய இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடத்தக்கதாய் கொடுத்த மகத்தான விசேஷமான கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மக்களுக்கு கிடைத்த இந்த சலாக்கியத்தை எத்தனையோ மக்கள் புறந்தள்ளி இருந்தாலும் அடியார்களுக்கு இந்த கிருபையை தந்தீர். கோடான கோடி நன்றி. இந்த நாளில் தேவன் எங்களோடு பேசும், உங்களுடைய வார்த்தை மூலமாய் பேசும் அடியார்கள் கேட்கிறோம். கேட்பது மாத்திரமல்ல கர்த்தாவே, நாங்கள் அதன்படி செய்யும்படியான கிருபையை உங்களுக்கு தாரும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ரா புஸ்தகத்திலே நாங்கள் தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்த காரியத்தில் இருந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்று நாங்கள் பார்த்தோம். இந்த பிரதான கட்டளையை கொடுத்த தேவன் பிற்பாடு 24ஆம் அதிகாரம் வரைக்கும் சில கட்டளைகளையும் சில பிரமாணங்களையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு சபையாக இது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே வருகிற வார்த்தைகளை நான் பிற்பாடு வருகிற பிரசங்கங்களோடு நான் சேர்த்துக் கொள்கிறேன். தன்னை முதலாவது ஆண்டவர், அவர்தான் தெய்வம், அவருடைய பிரதான கட்டளை அவரை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோளை இல்லாவிட்டால் ஒரு கட்டளையை 25ஆம் அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். நான் தான் உன்னுடைய தெய்வம் என்று சொன்ன தெய்வம், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் இல்லை, நீ என்னைத்தான் நீ பின்பற்ற வேண்டும், என்னை தவிர வேறு தெய்வத்தினை வணங்கக்கூடாது, சொருபங்களை உருவாக்கக்கூடாது, விக்கிரகங்களை நீ ஏற்படுத்தக்கூடாது, நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொன்ன கர்த்தர் அந்த காரியத்துக்கு பிற்பாடு அவர் 25ஆம் அதிகாரத்திலே யாத்திராகமத்திலே அங்கு எழுதப்பட்ட காரியத்தின்படி ஒரு வேண்டுகோளை கொண்டு வருகிறார். அவர்களோடு வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். நான் தான் உன்னுடைய தேவன் என்று சொன்ன கர்த்தர், நான் தான் உன்னுடைய தகப்பன் தெய்வம், உன்னை அழைத்தவர் என்று சொன்ன தெய்வம், பிற்பாடு அவர்களோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். அவர்களோடு கூட நான் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால் அவர் ஒரு சில காரியத்தை 25ஆம் அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். அந்த 25ஆம் அதிகாரத்திலே இருக்கிற காரியங்களை நாங்கள் வித்தியாசமாய் பார்த்துக் கொள்வோம். இந்த நாளிலே அவர் 25ஆம் அதிகாரத்தில் பேசும் பொழுது 1ஆம் 2ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாய் நான் வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவனவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு காணிக்கை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள் கொடுக்கப்படும். இந்த பாடலாம் ஞாபகம் இருக்கப்பொழுது பாஸ்டர் மோசஸ் ராய்சர் இந்த பாடல், கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள் கொடுக்கப்படும், நல்ல ஒரு பாடல். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு காணிக்கை, இதே ஆண்டவருக்கு காணிக்கை என்று ஒருவேளை உடனடியாக எங்கள் சிந்தையில் ஒரு கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் தானே சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தானே வானத்தை பூமியையும் படைத்தவர், அவர் தானே பொன்னையும் வண்டியையும் உருவாக்கினவர், அவருக்கு என்னத்துக்கு காணிக்கை? எங்கள் கைகளில் காணிக்கை வந்து ஜீவிக்கிறதற்கு அவர் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிற தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள, சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற, சர்வ லோகத்துக்கும் அதிபதியாகிய, சர்வத்துக்கும் வியாபியாகிய அவர் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவர் சொல்லுகிறார், மோசேயிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒரு சில கட்டளைகள் இந்த வேதத்திலே முக்கியமாக இருக்கிறது. இது ஒரு கட்டளை. அதுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவர் கட்டளையை சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிறுசைக்கும் சுவிசேஷம் சொல்லி எனக்கு அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் சில கட்டளைகளை வைத்திருக்கிறார்.
அந்த கட்டளைகள் மிக முக்கியம். ஏனென்றால் இவை ஆண்டவர் தன்னுடைய வாயினால் சொன்னது. ஆண்டவர் தனது விருப்பத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தது. ஆண்டவருக்கு சில உள்ளத்திலே சில வாஞ்சைகள் உண்டு. ஒரு தகப்பனுக்கு இருக்கிற வாஞ்சை, ஒரு தகப்பனுக்கு இருக்கிற உள்ளத்தின் வாஞ்சை அங்கே தெய்வத்துக்கும் உண்டு. அப்ப அந்த தெய்வம் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாஞ்சையை வெளிக்கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீ காணிக்கையை அவரிடம் வாங்கு. இதுவரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். இந்த 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். ஆபிரகாமை அழைத்ததில் இருந்து இதுவரைக்கும் கொடுத்து கொண்டேதான் வந்தார். ஆபிரகாம் கூட ஆண்டவருக்கு பரிசளிக்கிறார் தான். ஆனா ஆண்டவர் ஒன்றையும் அவனிடம் கேட்கவில்லை. ஆமே, ஆண்டவர் யாருக்கும் ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்தார். அங்கே ஆதியாகமத்தில் நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தால் கூட அங்கே ஆண்டவர் எதையும் கேட்கவில்லை. காயினும் ஆவேலும் அவங்கெல்லாம் காணிக்கையில கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் காணிக்கை கொண்டு வான்னு கேட்டதா பைபிள்ல இல்லை. அவங்கெல்லாம் கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு நோவா அவன் தான் ஆண்டவருக்கு பலியிட்டான். இப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே இவள் காணிக்கையை கொண்டு வாண்டி இதுவரையும் கேட்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்த பிற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து அவர் தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லு, எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படியாக. இங்கே ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே யாத்திராகமம் 16ஆம் 17ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது முதல் வசனங்களிலே ஆண்டவர் இவர்களை சபை என்று அழைக்கிறார். சபை என்று அழைக்கிறார். இந்த சபை என்றால் ஒரு ஒரு ஜன கூட்டம் என்று பழைய காலத்திலே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜன கூட்டம் என்று அங்கே பெயர் இருக்கிறது. காங்கிரிகேஷன் என்று அங்கே சொல்லுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அதாவது இந்த காங்கிரிகேஷன் ஆண்டவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார். இப்ப அவர்களை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு சபையாய் கொண்டு வந்து அவர்களை இப்பொழுது வேண்டுகோளை வைக்கிறார். முதலாவது வேண்டுகோள் வைக்கிறார், நீங்கள் இப்ப எனக்கு காணிக்கையை கொண்டு வாருங்கள். இங்கே ஆண்டவர் காணிக்கை ஆண்டவர் கேட்பது காணிக்கை மாத்திரமே. தசமபாகத்தை பற்றி அவர் இங்கே பேசவில்லை. ஆமென். அதை பற்றி அவர் பேசுகிறார். ஆனால் இப்பொழுது அவரை பற்றி பேசவில்லை. இங்கே ஆண்டவர் முதலாவது காணிக்கையை கொண்டு வருகிறார். ஏனென்றால் தசமபாகத்தை பற்றி நாங்கள் பின்பு நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் தசமபாகத்தை குறித்து கர்த்தர் கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. காரணம் அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமென். அது கர்த்தருடையது, அது என்னுடையது அல்ல. அவை கர்த்தர் தான் என்று கேட்க முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடையது, அது கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் காணிக்கையை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கையை கர்த்தர் கேட்கிறார். இங்கே பார்க்கணும்னு சொன்னால் இவருடைய சம்பவத்தை நாங்கள் சற்று பார்க்கணும்னு சொன்னால், இவர்கள் இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டவர்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர் எகிப்துக்கு போகும் பொழுது ஒருவேளை ஏதாவது கொண்டு போயிருக்கலாம். ஏனென்றால் அந்த நாட்களிலே யாக்கோபு அவன் நல்ல செல்வங்களாக இருந்தான். யாக்கோபு மாமாவுக்கு திருடி காசெல்லாம் கொண்டு வந்தான். அங்கே திருடின்னு சொல்லுவதில்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் மாமாவிட்ட இந்த வரப்படும் நிறைய சொத்தை கொண்டு வந்தான். சொத்தை கொண்டு வந்தவன் அந்த சொத்தை பெருக பண்ணி கொண்டே இருந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அதனாலே அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. ஆனபடினாலே அவன் ஒருவேளை இவன் இங்கே எகிப்துக்குள்ள போகும் பொழுது ஒருவேளை இவன் சொத்துக்களை கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் கொண்டு போனார் என்று பைபிளில் ஒரு இடத்திலும் இல்லை. கொண்டு போயிருந்திருக்கலாம். அப்படி கொண்டு போயிருந்தாலும் கூட இன்றைக்கு இவர்கள் அங்கே 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இந்த 400 வருடங்களுக்கு பிற்பாடு புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 400 வருடங்கள் 4 சந்ததி தாண்டி விட்டது. இப்ப கொண்டு போன வெள்ளியோ பொண்ணோ எப்படியாவது அது மறைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அது இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமென். சரியோ? ஆகவே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு காரியம் செய்கிறார். இதுதான் அங்கே முக்கியமாய் கருதப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் முக்கியமாக வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே எகிப்தியரை இவர்கள் எகிப்தியரை கொள்ளையிடும்படியாக ஆண்டவர் இவர்களுக்கு கிருபை செய்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனங்களை வாசிப்போம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால்
கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? கொஞ்சம் நஞ்சமா கொடுக்கல, கொள்ளையா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா கொள்ளையா தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சமாய் கொடுப்பவர் அல்ல. ஆண்டவர் கொடுப்பதிலே குறை இருக்காது. ஆண்டவருடைய கொடுத்தல் ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் குறைவாய் ஆசீர்வதிப்பது அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிறைந்தது. ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? எகிப்தியர்களிலிருந்து கொள்ளையடிக்கும்படியாய், கொள்ளையன்னு அவங்களுக்கு தெரியும், சும்மா கேட்டு வாங்குறது இல்லை. இவங்க கொஞ்சம் கேட்டாங்க. ஒருவேளை இவங்க கேட்டுக்கலாம் அக்கா. அங்கே அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரங்கள்ல மோசே சொல்றார், நீங்கள் போய் உங்களோட அயல் வீடு எல்லாம் கேளுங்க, இந்த பொண்ணுகள் வெளியில தர சொல்லி கேளுங்க. என்னத்துக்கு? இவங்க கடவுளை கும்பிட போனதுக்கு, இவங்க தங்களை ஜோடிக்கிறதுக்கு, இதுக்கு தான் கேட்டிருப்பாங்க. இவங்க சொல்லியிருப்பாங்க, அக்கா அக்கா இந்த நாங்களுக்கு போய் ஆண்டவரை கும்பிட்டு கோயிலுக்கு போட்டு வரவனும் கிடக்கிற தோடு சங்கிலி தான் தாருங்கோ. கேட்டது ஒரு சின்ன தோடு சங்கிலி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுது அவங்களை கொள்ளையிட்டார்கள். ஒருவேளை ஒரு சங்கிலியை கேட்டிருந்தா அவன் 10 சங்கிலியை தூக்கி கொடுத்திருப்பான். கர்த்தர் ஏனென்றா அவங்களுக்கு அப்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்பொழுதும் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் குறை வைப்பதில்லை. அங்கே அவர் என்ன செய்கிறார்? உலகத்து ஜனத்தில் இருந்து இந்த ஜனங்கள் கொள்ளையடித்து கொண்டு வரும் படியாக, அதாவது இவங்க கொள்ளையடிச்சு சொன்னா கடமை எடுக்க இல்லை, இவங்க போய் கேட்டாங்க, கேட்டு வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு பேர் கொள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுதான் வாங்க, கேட்டாங்க, தாரீங்களா, உனக்கு இல்லாதா இங்கவா, இப்ப கேட்டா உடனே கொடுக்கவே மாட்டாங்க, வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொல்ற காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அப்ப அங்க அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை, எகிப்தியருக்கு ஜனங்களுக்கு இடையில. ஆனா கேட்டோன்னு அவங்க அள்ளி எண்ணி கொடுத்தாங்க, கொள்ளை அடிச்சாங்க. ஆண்டவர் இப்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்த காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவர் ஏன் இப்படி ஆசீர்வதித்தார் என்று அவருக்கு தெரியும். பிற்பாடு இப்படி ஒரு காரியம் செய்வதற்கு இந்த காரியம் எல்லாம் தேவை என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் குறுகின கண்கள். குறுகின கண்கள் எப்படி? இன்றைக்கு நாளைக்கு இந்த கிழமை வாரக்கிழமை இவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குறுகின பார்வை. ஆனால் கர்த்தருக்கோ நீண்ட பார்வை. ஹல்லேலூயா. எங்களை குறித்தவருக்கு நீண்ட தூரம் எங்கள் வாழ்க்கை முழுக்க கரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் இப்ப வாங்கலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அதை கேட்க கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அதை கேட்கிறவங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் அழைக்கவில்லையே. இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களா சபைக்குள்ள? இல்லவே இல்லையே. அப்படி இருந்திருந்தா அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருப்பாங்களே? இல்லையே. காரணம் என்ன? ஆண்டவருக்கு தெரியும் யார் யாரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அவர் கொள்ளையாய் கொடுக்கிறார். கொள்ளையாய் கொடுத்த காரணம் அவருக்கு பிற்பாடு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை அவர் சந்திக்கும்படியாக. அதை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 8ஆம் வசனத்தை வாசிச்சா. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்க 25ஆம் அதிகாரத்துல. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஹல்லேலூயா. ஆக சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படியே தான் காணிக்கை. அப்ப காணிக்கை ஆண்டவர் கேட்பது அவர் இந்த பூமியிலே எங்களோடு வாசம் பண்ணுவதற்கு, இந்த பூமியிலே அவரது காணிக்கை, அவரது வேலைகளை செய்வதற்கு, இந்த பூமியிலே அவரது ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, இந்த பூமியிலே அவர் நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நடப்பதற்காகத்தான் ஆண்டவர் காணிக்கையை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தசமத்தை பேசும்பொழுது நான் தசமத்தை பற்றி பேசுகிறேன். அங்கே தசமத்தை பற்றி ஆண்டு பேசும்பொழுது அந்த லேவியருக்கு அது சம்பளம் என்று சொன்னார். அது வேலை செய்வாங்க சம்பளம் என்று சொன்னார். ஆனால் காணிக்கை பற்றி சொல்லும் பொழுதோ அவர் தன்னுடைய ராஜ்யம் இந்த இடத்துல கட்டப்படும்படியாய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பதற்கு மாத்திரமல்ல, தேவன் கேட்கும் பொழுது கொடுப்பதற்காக தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வருமானம் தருகிறார், கர்த்தர் திடீரென்று ஒரு நல்ல ஒரு பணவரவை தருகிறார் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாள் அதற்கு குறி வைத்திருக்கிறார். கேட்பார் கர்த்தர் கொடுக்கிறோம்னு பார்க்கிறதுக்கு. 25 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது ஆபிரகாமுக்கு. 25 வருடங்கள் பிள்ளை இல்லை. ஒரு ஈசாக்கை கொடுத்து விட்டு ஒரு 12 வயசு வரை கொஞ்சம் குழாய் வளர்க்க விட்டு கேட்டார் ஆண்டவர், இப்ப உன்னுடைய ஏகசுதனம் உன்னுடைய ஒரே குமாரமான குமாரனை கொண்டு வந்து எனக்காக நீ பலியிடு என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் இடத்துல நாங்க இருந்தா சொல்ல ஆண்டவரை தராமலே விட்டுருக்கலாம். இது கேட்கிறது இதை கேட்கிறது கூட தராமலே விட்டுருக்கலாம். இது ஏன் கேட்டு உயிரை வாங்குறீங்க? 12 வருஷம் கொஞ்சம் குழாய் வளர்ந்த மகன் இப்ப கொண்டு போய் தகன வருகிறது சொல்ல சும்மா விட்டு படம் எட்டி எரிச்சு போடப்பா ரெண்டு சொன்னார். அதாவது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எங்களை வேண்டி எங்களை பிச்சைக்கார ஆக்குவதல்ல, எங்களை வேண்டி என்ன செய்வார் என்பதை நாங்கள் வீப்பாடு காட்டுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை கேட்பது அவருக்காக மாத்திரமல்ல, எங்களுக்காகத்தான் அவர் எங்களை கேட்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த காணிக்கையை பற்றி கொஞ்சம் பேசிக்கொண்டு பார்ப்போம். அந்த காரியத்துக்கு வர முன்பதாக காணிக்கை எப்படி நாங்க கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 17ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய். அதைத்தான் கீறி வைங்க. பைபிள்ல கீரைக்க பொருத்தமான இடத்தை கீறி வைங்க. அதை விட்டுடுவீங்க. அது பிரச்சனை, அதான் முக்கியமான பிரச்சனையான இடம். அதை அரைக்கு வளைச்சு விட்டா வாசிக்க விட்டது. உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி. ஆமென். எப்படி உன்னை கர்த்தருடைய ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய். அப்ப உன்னுடைய காணிக்கை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது நாங்கள் ஏதோ இன்னைக்கு காணிக்கை எடுக்கும் பொழுது முன்னுக்கு வந்து போட வேண்டுமே, எல்லாரும் போடும் பொழுது போடாமல் இருக்க முடியாது என்பதற்காக கொண்டு வந்து போடுவதல்ல, என்னுடைய வரவுக்கு தக்கதாய் காணிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நான் எவ்வளவு உழைக்கிறேன் அதற்கு தக்கதாய் தான் கர்த்தருக்கு தெரியும் நான் அவ்வளவு உழைக்கிறேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு எப்படி காணிக்க விடுகிறேன்னு சொன்னால், அங்கே பெருமளை உழைக்கிறவன் ஒரு காணிக்கை தான் போடுகிறான், சின்னதா உழைக்கிறவன் ஒரு காணிக்கை தான் போடுகிறான். ஆனா பைபிள் சொல்றது எப்படி? உன்னை ஆசீர்வதித்ததுக்கு நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் இவ்வளவு தந்து இன்னும் ரூபா பார்க்கலாம். அல்லேலூயா. இல்ல, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வருகைக்கு நீ 10,000 உழைக்க நேரத்தில் கொடுத்த காணிக்கை 40,000 உழைக்கையும் கொடுக்காத, அது ஆசீர்வாதம் இருக்காது. 10,000 உழைக்கும் பொழுது கொடுத்த காணிக்கைக்கு 40,000 உழைக்கும் காணிக்கை 4 மடங்கு பெருக்க இருக்கவும் வரவில்லை. ஏனென்றால் உன்னுடைய வருகைக்கு அதைத்தான் கேள்வி வைங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் கையோட ஏதாவது கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஏதாவது சொல்லுங்க. வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு மீண்டும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அவர் சொன்ன வார்த்தை மீண்டும் சொல்லுங்க. எப்படி சொல்ல பாருங்க, நீ அவருடைய கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது வெறுங்கையோட வராதே, ஏனென்றால் உன்னை கர்த்தர் இந்த கிரமம் முழுக்க எப்படியோ ஏதோ ஒரு வழியில உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ உடனே ஆசீர்வதிக்கிறார். நீ பிச்சைக்காரன் இருக்கவில்லை, நீ பட்டினியோடு இருக்கவில்லை, நீ உடுத்தி இருக்கிறாய், சாப்பிட்டு இருக்கிறாய், நீ எல்லாம் செய்திருக்கிறாய். உன்னை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் உன்னை விடவில்லை. இந்த கிழமை சுகமாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆஸ்பத்திரி வருத்தமா இருந்தா ஆஸ்பத்திரி போனா காசு போயிருக்கு. ஆஸ்பத்திரி போக காசு மிச்சம். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு எப்படி? உன் கர்த்தருடைய சன்னிதியிலே வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் முடிக்கல. ஆண்டவர் வசனம் சொன்னாருன்னா கிளீனா முடிப்பார். வாசிப்போம். அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. அவனவன் பொதுவா ஒரு பொதுவட்டம் கீறிட்டு நாம ஏதோ ஒன்று கொண்டு பிச்சு போடுறது இல்லை. அவனவன் தன் தகுதிக்கு என்னென்ன தகுதியில ஒருவர் இருக்கிறானோ அந்த தகுதி கேட்பவன் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். அதான் கர்த்தருடைய சட்டம். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய வார்த்தை இது. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க கீழே வையாட்டி இண்டே கீழே வைங்க. அல்லேலூயா. இதுவரை கீழாட்டி இந்த வார்த்தை சொல்றதே தெரிஞ்சிருக்காது.
கணவருக்கு தெரியாது இப்படி வார்த்தைகள். கத்தர் ஆசீர்வதிப்பாரா கிரி வச்சுவோம், பச்சையால சிவப்பால மஞ்சளால கத்தர் உயர்த்துவார், அவங்க பிரிச்சால கிரி வச்சுவோம். கத்தர் கூட இது வேண்டாம், மற்ற பக்கத்தில் இருப்போம். இது நம்மளுக்கு ஏற்ற வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, அங்க பாருங்க. அதாவது வேதம் சொல்லுகிறது, நீ காணிக்கை கொடுப்பது எத்தனை மடங்கும் கொடுக்கலாம். தசமபாகம் தான் கர்த்தர் சொல்றது 10%, அது கர்த்தருடையது. ஆனால் காணிக்கை நீ எத்தனை மடங்கும் நீ கொடுக்கலாம். இரண்டால் 25 அதிகாரத்துல நாங்கள் மீண்டும் போகும்பொழுது பார்ப்போம், அவர் என்னெல்லாம் கர்த்தர் கேட்டாருன்னு சொல்லி. கர்த்தர் என்னென்னத்தை காணிக்கையை கேட்டாருன்னு 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏனென்றால் அவர் கேட்பதெல்லாம் கொடுத்ததைத்தான் கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்பதெல்லாம் அவர் வேணியெல்லாம் மிக சிறந்தது. கர்த்தர் விரும்புவது என்னிடமெல்லாம் மிகச் சிறந்தது. அல்லேலூயா. எது எனக்கு மிகச் சிறந்ததோ அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. எனக்கு எது மிக சிறந்தது நான் நினைக்கிறேனோ அதை கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அது கர்த்தரோட இருந்தா தான் நான் அதை சந்தோஷம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அது என் கையில் இருந்தேன்னு சொன்னா பிசாசு கடுமையாகிடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு தெரியுமாப்பா, கொடுக்கிறவருக்கு தெரியும் அதை எப்படி இவன் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் உதவி செய்யணும் தான் கர்த்தர் விரும்புகிறேன். கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தந்ததை வெள்ளம் கொண்டு போவதற்கு தரவில்லை. அவர் தந்ததை நாங்கள் அனுபவிக்கும்படி விரும்புகிறார். அந்த அனுபவிக்கும்படி விரும்புகிற கர்த்தர் நாம் அதை எந்த கையில இருந்தால் அனுபவிக்கலாம், எங்கே அது பத்திரமா இருக்கும் என்பதை கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? காணிக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். காணிக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆமே. திருப்பி தசமபாகம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது கர்த்தருடையது. அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நாங்க அது எங்களோட சொந்தமே இல்லை. காணிக்கை தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு இடத்துல ஒண்ணு நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்த காணிக்கை நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்றோமோ அதற்கான பதிலை அங்கே இந்த பூமியில இன்வெஸ்ட் பண்ணா பூமியில இருந்து வருவது போல பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணா பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு வரை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்துல உள்ளது ஒருவேளை பேங்க்ரப்சியா போகும், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல இல்லாமல் போய்விடும். அங்கே கிட்டல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வழக்குகள் போய் கொண்டிருக்கிறது. எப்படி அவர்கள் அநேக இந்த ஃபேர்ம்ஸ் வந்து அக்ஷரை வித்து போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு காசு இல்லாமல் இன்னைக்கு பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண என்றால் கர்த்தர் எங்களை அப்படி விடவே போனதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அங்கே ஆண்டவர் கேட்கிறது, அங்கே எம்மிடம் இருப்பதில் தான் கர்த்தர் காணிக்கை கேட்கிறார். காணிக்கை என்பது ஆண்டவர் எங்களிடத்திலே இருக்கிற எங்களுக்கு சொந்தமானதுல இருந்தால் கர்த்தர் காணிக்கை கேட்கிறார். அதான் சொன்னார். எப்படி கேட்கிறார்? உனக்கு உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், உனக்கு அருளுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய், உனக்கு தேவனுடைய கருத்துல எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கதாய் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. 10 இருந்தா 10 ரூபாய் இருக்கா 50 பைசா போடுவோம். 1000 ரூபாய் இருக்கா அதுக்கு 50 பைசா போடக்கூடாது. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 10 ரூபாய் போடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படித்தான் உனக்கு தக்கதாய் காணிக்கை கொடுப்பதனால் மட்டும்தான் வேதம் சொல்லுவது ஆசீர்வாதம் தருகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வடிவாய் விளையாடி கொள்வோம். கொடுப்பதை குறித்து பேசும் பொழுது அநேக வழிகளை பிசாசு எங்கள் சிந்தனை தட்டி கொண்டு போய்விடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கொடுப்பதனால் தான் ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பெற முடியும். ஹல்லேலூயா. கொடுப்பவன் தான் ஆசீர்வாதம் பெற போகிறான். மற்றவனுக்கு ஆசீர்வாதம் பெற போறதே இல்லை. மற்ற வல்லமான ஆசீர்வாதம் எல்லாமே காத்தோட வெள்ளம் பெறப்போது கொண்டு போயிடும். ஆனா கொடுப்பதனால் வர ஆசீர்வாதம் நிலைத்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆக பிசாசு இது என்ன இது கொடுக்கலானே என்று சொல்லி பிசாசு சிந்தியை தட்டினால் ஒரு விஷயம் சிந்தியை திருப்பி பயன் பண்ணி விடுங்க. இல்ல இதுல வடிவாய் கேட்க வேண்டும். கொடுக்கலாம் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது. அவர் சொன்னார் கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் எங்க கொடுக்கிறோம், எந்த இடத்துல கொடுக்கிறோம், இந்த அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கும்படியாக இந்த கொடுப்பதை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாவிட்டால் இது எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு வரக்கூடிய ஒரு லாபம் கருதி நாங்கள் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. வடிவமையை கொள்ளுங்க. காணிக்கை கொடுக்கும் பொழுது நாங்கள் லாபம், அதாவது கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு வடிவமையை கொள்ளுங்க. சில பேர் கொண்டு வச்சு இல்லை நான் கொடுப்பேன், எனக்கு தேவையில்லை, கர்த்தர் தர மாட்டேன், தேவையில்லை. பெருமைக்கு பெருந்தன்மையா ஜிஜி அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் விட்டுருவார். ஆண்டவர் நான் கொடுப்பதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் தாரும். தசமபாகத்துல காணிக்கை திருப்பி சொல்றேன்.
தசவாக்கில் ஆசீர்வாதம் வராது. காணிக்கை கொடுக்கும் பொழுது இந்த காணிக்கை கொடுக்கும்போது சொல்றோம், ஆண்டவரே நான் கொடுக்கிறேன்ப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லி கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து விடும்படி உங்கள் மடியில கொண்டு வந்து போடுவாங்க, கொட்டுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த வாசனத்தின்படி நான் கொடுக்குறேன், நீங்க சொல்லி போட்டு கொடுங்க, கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாங்கள் காணிக்கை கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டது அவர்கள் நன்மையாய் வாழ்வதற்கு அவர் அங்கே இருந்து உதவி செய்யும்படியாய். ஹல்லேலூயா. அவர்களுடைய இருக்கும்படியாக அவர்கள் ஆண்டவர் அந்த பணத்தை கேட்டது அங்கே தனக்கு ஒரு ஆலயம் கட்ட, அவருக்கு ஆலயம் கட்டுவது இந்த ஊர்ல பணம் கட்டாது இல்ல, அங்கே ஜனங்களோடு அவர் மத்தியிலே இருக்க விரும்பினார். இருக்க விரும்பினார். இன்றைக்கு ஆண்டு விரும்புகிறார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதாவது பணம் எங்களுக்கு அதிகமாக வேணும் என்றால் அங்கேதான் ஆண்டவர் பவுல் மூலமாக ஒரு மிகவும் திறமான என்ன சொல்றது ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார். இங்க அநேக இப்ப நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு எல்லாம் திடீரென்று வருவார்கள், என்ன வந்து சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன திடீரென்று இன்றைக்கு ஒரு போனதராகன்னு சொல்லுவார்கள், இன்றைக்கு ஒரு வரும் ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்து நீ இப்படி செஞ்சா இப்படி இருக்கலாம், இப்படி செஞ்சா அப்படிலாம் கணக்கு சொல்லுவார்கள். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. பவுல் திறமா எழுதி வச்சுக்கிறார், இது பெஸ்ட் போனதரா, அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறமான ஒரு காரியம். 2 Corinthians 9:6-10, 2 Corinthians 6:9-10 வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், எதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று பவுல் மூலமாக ஆண்டவர் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். பிள்ளைகளே, இதை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் அதை செய்ய வேண்டால் நாங்கள் வருகிற நாட்கள் இந்த பலனை பார்ப்போம். வாசிப்போம் 2 Corinthians 9:6-10, 2 Corinthians 9:6-10. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது ஒரு பெரிய போதனா தேவையில்லை. இதுக்கு இது எங்களுக்கே தெரியும். நாங்கள் எவ்வளவு விதைக்கணும் அவ்வளவுதான் அறுப்போம்னு தெரியும். தொடர்ந்து வாசிப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதே வார்த்தையை தான் ஆண்டவர் அங்க பாவித்தார். எப்படி சொன்னார்? 25ஆம் அதிகாரத்துல மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கி, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கி, காணிக்கை போடும் பொழுது காணிக்கை கத்திர கொடுக்கும் பொழுது மன சந்தோஷத்தோடு மன ரம்யத்தோடு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன ரம்யத்தோடு கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு கடினமாக்கா இல்லாத ஒரு கஷ்டத்துக்காக மற்றவங்க கொடுக்குறாங்க, எல்லாரும் தாழ் போடுறாங்க, நான் சில்லறை போட்டா டங்குன்னு கேட்டுருமே நினைச்சு யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் பார்த்து எல்லாரும் காணிக்கை போட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இதை நீங்க பிள்ளையா இருந்த கூட ஆண்டவர் காணிக்கப்பட்டீங்களா? எப்படியா இருந்துள்ள ஆண்டவர் ஆலயத்துல உட்கார்ந்து எங்க பார்த்து ஆண்டவர் காணிக்கப்பட்டு பார்த்துருக்காரு. ஆண்டவர் தெரியும் இவங்களை எங்க பிடிக்கிறான்னு சொல்லி எல்லாரும் பெருசா அழுந்து போடுறாங்க. இந்த பெருசா அழுந்து போடுறவங்களுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட இருக்கிறது உக்கச்சக்கம், இவங்க கொடுக்கறது ஒரு சொட்டு, இவங்க இருக்கிறது கோடிக்கணக்கு. பெருசா அழுந்து போடுறாங்க, அதுல ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் படிவா பார்த்துட்டு இருக்க ஒரு 7 இடங்களை கொண்டு வந்து ஒரு துட்டு போட்டா அது தங்கன்னு தான் கேட்கறது. மற்றவங்க அமர்த்தி மட்டிச்சு குத்தி அமர்த்தி இருப்பாங்க. தங்கன்னு கேட்டிருக்கோம். ஆண்டு சொன்னார், இவர்கள் அல்ல, இவளே தனக்குள்ளதை எல்லாம் போட்டான். ஹல்லேலூயா. இவள் தான் உண்மையா காணிக்க மாட்டான். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் தங்களுக்கு இருக்கிறதுல இருந்து ஏதோ கட்டுக்கட்டா கிடக்கு உண்டை இழுத்து கொண்டு வந்து போட்டாங்க. வீட்டை கட்டுக்கட்டா கிடக்கு ஏதோ ஒரு தாள் இழுத்தது போட்டாங்க. ஆனா இவ்வளவு தனக்குள்ளதுல கொண்டு வந்து உண்டை போட்டான். ஆண்டவர் பார்க்கிறது எங்களுடைய உள்ளத்தை, எங்களோட உள்ளத்தை கர்த்தர் பார்க்க. ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். மேலும் நீங்கள் 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவளாய் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய். இவ்வளவு வடிவா இந்த அழகா அது ஃபோன் பண்ணி கொண்டு போறாங்க. முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு வச்சு அவ்வளவு இருப்ப. 2வது சொல்லுகிறார், நீ சந்தோஷமா இருக்கணும். 3வது சொல்லுகிறார், அங்கே என்ன நீ செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் அழகான வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், ஹல்லேலூயா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கும்படியா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதை கிருபைங்க. ஹல்லேலூயா. ஏனென்றா சில வார்த்தைகளை கிருபைக்கு அதை படியுங்க, அதை சொல்லுங்க, அறிக்கை எடுங்க. அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லலாம். அவருடைய வார்த்தை இது. நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருப்பதற்கு அவர் கிருபை எங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய கிரேட் காட், பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அவர் அந்த பிரின்சிப், அதாவது அந்த விதிமுறையை சொல்லுகிறார். இப்ப 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ஆமென். சரி, அடுத்தது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதியை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு யார் விதியை கொடுக்கிறார்? ஆண்டவர். புசிக்கிறதுக்கு யார் ஆகாரத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாராம்? விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறார் பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு விதியை கொடுக்கிறார், இவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எங்களுக்கு என்ன செய்யறார் தெரியுமா? எல்லாவற்றையும் பூரணமாக விதியா தந்து விடுறார். இப்ப நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த வார்த்தையின்படி அங்கே புசிப்புக்கும் விதைப்புக்கும் சேர்த்து ஆண்டவர் முழுமையான ஒரு ஆசீர்வாதங்களை தந்து விட்டார். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வருமானம், சம்பளம் இல்லாவிட்டால் ஊதியம், இதிலே எங்களது சாப்பாட்டிற்கும் நாங்கள் விதைப்பதற்குமாக பூரணமான ஒரு முழுமையான சம்பளத்தை கர்த்தர் தந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்ல முடியாது ஆண்டவர் எங்களுக்கு இது சாப்பாடு தான் காணும், எங்களுக்கு இது பில் கட்ட தான் காணும்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்குதான் விதையும் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்குதான் விதையும் இருக்குது. உங்களுக்கு விதையை தருகிறார். எப்படி? உங்களுக்கு விதையை தந்து அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணுகிறார். அப்படி என்றால் விதையை கொடுத்த தேவன், நீ விதைக்கிறதை ஒரு கணக்காரர் என்ன செய்வான்னு சொன்னா, அறிவார்த்தோட அவன் நல்ல ஒரு காரியத்தை விதைப்பதற்கு புரிமா கொண்டு வைப்பார்கள், அதை புரிமா சேர்த்து வைப்பார்கள், அங்கே சாப்பாட்டை புரிமா எடுத்துக் கொள்வார்கள். எல்லாவற்றும் முதல் தரமான காரியங்களை அவர்கள் விதைப்புக்கு வைத்துக் கொண்டு மற்ற சாப்பாடு வைப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சாப்பாட்டு காரியங்களை சாப்பிட்டு முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா விதியை சாப்பிட கூடாது. நாங்கள் விதியை சாப்பிடபடியாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் எங்களுக்கு விதைக்கிறதுக்கு விதை இல்லை, முளைத்து பலம் தருவது. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏன் வறுமை, எங்களுக்கு ஏன் பணம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன்னு சொன்னால் விதைக்க ஆண்டவர் கொடுத்த அந்த விதையை நாங்கள் விதையாமல் அதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டோம்னு சொன்னால், விதைக்க வேண்டிய விதையை விதைக்காவிட்டால் முளைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளையா கொடுத்தார். அவங்கள்ட்ட இல்ல, கொள்ளையா கொடுத்தார். அந்த கொள்ளையா கொடுத்ததை நம்ம கொண்டு வந்து ஆண்டவருக்கு இன்வெஸ்ட் பண்ணா மாத்திரம் தான் நம்மளுக்கு விடுதலை, அங்கே வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அந்த இன்வெஸ்ட்மென்ட் தான் ஆண்டு தங்கி இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறார். நாங்கள் விதைப்பதனால், விதையை விதைப்பதால் மட்டும்தான் அவர் அதை விளைய பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த விதையை நாங்கள் விதைக்காமல் சாப்பிட்டோம் என்று சொன்னால், அந்த விதையை நாங்கள் விதைக்காமல் விட்டால் எதை ஆண்டவர் முளைக்க பண்ணுவது, எதை ஆண்டவர் விளைய செய்வது, எதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது? ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாங்கள் உடனடியாக பாருங்க, இப்படி ஒரு காரியம் செய்வோம். ஆண்டவர் தருகிறார், அவருடைய புரிபாடு வைத்துருவோம், எடுத்து அவருக்குரியதை புரிபா வைத்துருவோம். பிற்பாடு எங்களுக்கு ரெண்டு ஆண்டவர் தந்ததுல இதில் ஒரு விதையை நாங்கள் எடுத்துவோம். இவ்வளவு வீதம் நான் விதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு விதமோ ரெண்டு விதமோ விதைக்க போகிறேன். ஒன்றுக்கு 10 மடங்கு 100 மடங்கு தரப்போறார் கர்த்தர். அங்கே ஈசாக்கு விதவிதத்தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்ப 10 கொடுத்தால் கர்த்தர் 1000 தரப்போறார். ஹல்லேலூயா. அப்ப 10 கொடுக்கிறதே பெரிய காரியம். ஆமென். ஏனென்றால் கர்த்தருக்குரியதை எடுத்து புரிபா வச்சுட்டோம், மிச்சம் இவ்வளவு, இதுல நாங்கள் முடிவெடுக்கிறோம், இவ்வளவு நான் விதைக்க போறேன். ஏன் எங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை தெரியுமா? எங்கள் வாழ்க்கையில என்னத்துக்காக எங்கள் ஆசீர்வாதங்கள் கொஞ்சமாயிருக்கிறது தெரியுமா? நாங்கள் விதைப்பது மிகவும் கொஞ்சமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விளைய கொள்வோம். நாங்கள் விதைப்பது மிக கொஞ்சமாயிருக்கிறது. நாங்கள் விதைப்பது காணாது விதைப்பதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். எப்பவுமே டொங்குடொங்கு நீங்க சத்தம் கடிச்சா எப்பவுமே டொங்குடொங்கு தான் எங்களோட வாழ்க்கையில விடும்.
இதுக்கு டொப்புறோம்னு சத்தம் கேட்கவே எங்களை வாழ்க்கை டொப்புறோம்னு தான் விழுந்தோம். ஒரு நாளும் அவங்க குடிக்க வராது. காரணம் இதுக்கே டொப்புறோம்னு நாங்கள் கொடுத்தா கத்தருக்கு விதைத்தால் கத்தர் அப்படியே எங்களுக்கு விதைக்க போறோம். எங்களை அது இதை விதைக்கலாம் முளைக்க போகுது. இது முளைச்சா மரம் தர போகுது. இதுல தான் அறுக்க போறோம் நாங்கள் பலனை. ஹல்லேலூயா. ஆமென். இது வேத வார்த்தை. நான் சொல்லல, இது வேத வார்த்தை. ஏனென்றால் இன்றைய கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செழித்து வாழ்வது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்துல இருந்து நாங்கள் சந்தோஷமாக வளர்த்த கர்த்தர் விரும்புகிறார். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதுமே அங்கே நாங்கள் சொல்லுவோம் என்ன, எங்கள்கிட்ட இல்லை, எங்களுக்கு காணாது, நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் வருவதில்லை, நிற்கதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். காரணம் அங்கே விதைக்கிற காரியம் போதாது. ஹல்லேலூயா. ஒரு நாங்கள் விதைக்கலாம், ஆனால் எங்க விதைக்கிறோம் மட்டுமல்ல இருக்கிறது. நாங்கள் முள்ளுடங்களை விதைக்கிறோமா, இல்ல நாங்கள் மலையில விதைக்கிறோமா, கற்பாறையில விதைக்கிறோமா, எங்க விதைக்கிறோம்? நான் சொல்ற பேங்க்ல போய் ஆக்சல்ல விதைப்போம், சீட்டுல விதைப்போம், சீட்டுக்காரன் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். இல்லாவிட்டா ஏதாவது ஒண்ணு விதைப்போம். கத்திரிட்ட விதைக்கிறதுக்கு என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை, எல்லாம் விதைச்சாச்சு. அங்க இங்க நல்ல இடத்துல விதைக்கிறதுக்கு என்கிட்ட இல்லை. காரணம் இல்லாத பூச்சி பிச்சு கொடுத்தாச்சு. அவன் அடிக்கிறான், டெலிஃபோன் சீட்டுக்காரன் அவன் அடிக்கிறான், இவன் எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. இப்ப கத்துறதுக்கு காசு இல்லை. இப்ப அங்க விதைச்ச ஒண்ணுமே முளைக்காது. அதெல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு. இப்ப இங்க விதைக்க வேண்டியது விதைக்க இல்லை. அவன் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். காணிக்க தேவ பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரன் கத்தருக்குள் மறித்து விட்டார். ஆனா அந்த பாண்ட பாட்டு, காணிக்கை கத்தரு காணிக்கை கொடுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மையிலேயே அதுல அனுபவம் உள்ளவன் தான் அதை பேச முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் அப்படி செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி நன்மையை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இல்லாத வேளையில் கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிற போது கர்த்தர் அப்படியான காரியங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காணிக்கை மிக முக்கியம் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் சில தசமா ஒரு பெரிய தொகையா இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்கிறோம், அது கொடுத்தால் போதும் நினைத்துக்கிறோம். அது கர்த்தருடைய, அதை நாங்கள் எடுக்கவே முடியாது. அதை எப்படி கொடுப்பது, அதை எடுக்கவே முடியாது. அதை பிறகு பார்ப்போம். இப்ப காணிக்கை தான் நாங்கள் கர்த்தருக்கு கொடுப்போம். இந்த காணிக்கையை நாங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய காரியம் நடக்கிறது. என்ன சொல்றாங்க? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி, அல்லேலூயா. ஆமென். விளைய பண்ணில பெருக பண்ணி, அல்லேலூயா. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம். ஒருவனுக்கு அவனுக்கு 10 விளைச்சா, எனக்கு 10 100 விளையும். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதங்கள் வர்த்திக்க பண்ணப்பட போகிறது. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவருக்கு விதைக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் வர்த்திக்க பண்ணப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்ல வேண்டாம், இருக்கிறதுல ஆண்டவருக்கு விதைப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு விதைப்போம். ஹல்லேலூயா. விதைப்பு அறுப்பும் மாறி மாறி எங்கள் வாழ்க்கையிலே வருந்தவர்களே. ஹல்லேலூயா. நாங்கள் விதைக்க ஆண்டவர் அறுக்க தருவார். அறுக்கும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகலாம். ரைட், நல்லது. இதுலையும் எடுத்து நாங்கள் விதைக்க சேர்ப்போம். விதையை குறிப்பாடுத்தி வைப்போம். நாங்கள் விதைப்போம். கர்த்தருடைய இடத்திலே, கர்த்தருடைய காரியத்திலே விதைப்போம். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, எப்படியோ கமக்காரன் விளைந்த தானியத்திலே சாப்பாட்டுக்கு ஒரு போதி, விதைப்புக்கு ஒரு போதி என்று பிரித்து வைத்து செயல்படுகிறோமோ அப்படியே தேவ பிள்ளைகளாகிய நாமும் செய்வது நல்லது. ஹல்லேலூயா. அடுத்தது கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், வாஞ்சியாய் கொடுக்க வேண்டும், விரும்பி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொடுப்பதிலே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கொடுப்பதிலே உற்சாகம் இருக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே சில சபைகளை நான் போகும் பொழுது, அங்கே கொழும்பில் எல்லாம் பார்க்கும் பொழுது, அங்கே 2-3 தரம் காணிக்கத்தால் கொண்டு ஜனங்கள் வந்து சலிக்காமல் போடுகிறார்கள். முதலாவது சபைக்கு நடக்கிறாங்க, அடுத்த இன்னொரு சபையில் இன்னொரு கிளச்சபையில கட்டணம் கட்ட எடுக்கிறாங்க, அங்க கண்ணிக்கு ஒரு காடி கொண்டு இருக்கிறாங்க. சனம் வந்து போட்டுக்கொண்டே இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வளர்ப்பதற்கு காரணம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நாங்கள் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். சரியோ? ஹல்லேலூயா. வாஞ்சோடு விரும்பி கொடுக்க வேண்டும். இந்த விரும்பி கொடுக்கிறதுல இந்த வேதத்துல யாரை தேடலாம்னு சொல்லி உங்க தேடி அங்கே நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தாவீதுக்கு நிகர் தாவீதே. ஹல்லேலூயா. வேற யாரும் விரும்பி கொடுத்தன்னு சொல்லி வேதத்துல பார்த்ததை விட தாவீது ராஜா, தாவீது ராஜாக்கு நிகர் தாவீது ராஜாவே. ஹல்லேலூயா. ஆமென். முதலாம் நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முழுக்க வாசிக்க வேண்டாம், நீங்க எடுத்து வைத்துக் கொடுங்கள், நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம், நீங்க முதலாம் நாள் 29ஆம் அதிகாரம் 2 இருந்து 17 வரை நாங்கள் பார்க்கும் பொழுது
அந்த வார்த்தைகளை முதலாவது 2ஐயும் 3ஐயும் நாங்கள் வாசிப்போம். ஓ என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். ஹல்லேலூயா. சவதரித்தேன்னா சேர்த்துக்கொண்டேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஆமென். இந்த தாவீதை போல அந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கும் தாவீதை இந்த உலகத்தில் அவர் உயர்த்தினதற்கும் தாவீது கொடுத்த மாளிகைக்கும் அவருடைய மகனுக்கு கொடுத்த மாளிகைக்கும் காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் சும்மா கொடுக்கவில்லை. தாவீதை மரம் விரும்பினா கூட கர்த்தருக்கு பிடித்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். கர்த்தர் எல்லாரும் அப்படி ஆசீர்வதிக்கல. தாவீதுக்கு மட்டும் விசேஷமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த 3ஆம் வசனத்தை வாசித்தோடு நான் திருப்பி அந்த வசனத்தை வாசித்தேன். ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை எனக்கு தாருமான். உண்மையை ஜெபித்தேன். ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை எனக்கு தாரும், இப்படி ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாருமான். 3ஆம் வசனத்தை வாசிங்க, திருப்பி பாருங்க தாவீது எப்படி இருந்தாங்க. வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர சேர்த்துக்கொண்ட அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும், ஹல்லேலூயா, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையிலே அதை பேசும் பொழுது ஒரு ஒரு ஆவியோட அபிஷேகத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளே, அவனை பாருங்க, அவன் இதுக்கண்டு எவ்வளவோ சேர்த்து அவன் எழுதி வச்சுக்கிறான். சொக்கமா சேர்த்து வைக்கும் போது இது காணாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், என்னுடைய பொன்னையும் நான் சேர்த்து வைத்த பொன்னையும் வெள்ளியையும் கூட நான் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் எவ்வளவு ஒரு வாஞ்சியாய் கொடுத்தான். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் சாலமோன் சேர்த்து வைத்ததில்லை, தாவீது சேர்த்து வைத்தது. ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்துல தாவீதுடைய காரியங்களால இருந்தது. ஹல்லேலூயா. தாவீது சேர்த்து வைத்தார். இந்த சாலமோன் இப்படி உயர்ந்தது காரணம் அவருடைய தகப்பன் தாவீதுடைய கொடுக்கிற அந்த தன்மை என்று அடித்து சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அவன் கொடுத்தான், அவன் தன்னுடைய கொடுத்தான், தான் சேர்த்து வைத்த எல்லாம் தேவனுக்கு கொடுத்தான். கொடுத்த பொழுது அவருடைய சந்ததியை அவருடைய பிள்ளையை கர்த்தர் இந்த உலகத்திலே உயர்த்தி மிகவும் ஞானவனாக்கி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படி கிருபை கர்த்தருக்கு தர வேண்டும். கொடுக்கிற ஒரு கிருபை எல்லாம் கொடுக்கிற ஒரு கிருபை. நாங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்போம், ஆனா செய்து நிறைவேற்றவே மாட்டோம். உணர்ச்சி வசப்படுவோம். 5000 மணி கொடுக்க கொடுக்கிற காலம் கிட்ட வரைக்கும் 5000 மைனஸ் வரைக்கும் அந்த சொன்ன காலம் கிட்ட வரைக்குல கணக்கு போய் பார்த்தா மைனஸ் வரைக்கும். ஆண்டவரே உமக்கு நான் சொன்னது தெரியாது, உமக்கு தலைவர்னு சொன்னா நீ என்னடா மைனஸ்ல விட்டுட்டீங்க ஆண்டு சொல்லுவேன். அப்ப அந்த கோயில் கொண்டு நடக்கு புள்ளி என்ன அதுதான் கை வச்சுறாங்க. அதுல எல்லாம் இருக்கா, அதெல்லாம் மறைச்சு என்ன சம்பளத்தை பாரு, அங்க மைனஸ் தான் கிடக்குது, அங்க எல்லாம் கை வைக்காது. கோயில கொண்டு நீ கை வைக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் எல்லாம் என்ன செய்ய தெரியுமா, வெள்ளத்தை அடிச்சு கொண்டு போயிட எல்லாத்தையும். அதான் நடக்கும் இந்த உலகத்துல சேர்த்து, அதான் நடக்கும். ஒரு நாள் நடக்கும். ஒன்று இவன் அனுபவிக்கா செத்து போயிடுவான், இல்லாட்டி கத்தரை அடிச்சு கொண்டு போயிடுவேன். அதான் நடக்கும். கத்த சும்மா நம்ப மாட்டேன். கத்தர் பார்த்து கொண்டே இருக்க. அவர் பார்க்கிற இந்த மகன் செய்வானா, இந்த மகள் செய்வாளா, இந்த புள்ள செய்யுமா, பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி காலம் வந்து பார்க்கும், கிருபை ஒரு நட்டடை மூடப்படும் பொழுது எல்லாம் ஒன்று தர போகும். அடிக்கடி கடின கொள்ளப்பட்டு தன் பிறவியை கடினப்படுத்துவ சகாயம் என்று சருதியில் அது சொல்லி முடியாது. ஐயோ இந்த கடவுளை இந்த சோத்திர முடியுது. அதுதான் இப்படி எல்லாம் சோத்திர போய் முன்னுக்கலாம் துடிநாண்டு போயிட்டு சகாயம் உண்டு சடுதிய. ஹல்லேலூயா. இதான் நடக்கும். காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கவும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேரம் ஆசீர்வதிக்கிறார். நாங்க வச்சு அணுகளுக்கு ஆசீர்வதிக்கிறார், அனுபவிக்கவும் இல்லை. நாங்கள் அனுபவிக்கிறோம்.
நல்லா இருக்க வேணும், நல்லா வாழ வேணும், கர்த்தரையும் நல்லா வாழ வைக்க வேணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய திட்டம். அவருடைய திட்டம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முன்ன வாசிப்போம். யாத்ராகமம் சீக்கிரம் முடிப்போம். 25 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். என்ன சொல்ற? ஆண்டவர் தான் வாசம் பண்ண ஒரு வீட்டை கட்டுவதற்காக தான் பணத்தை கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வீட்டை கட்டுகிற வீட்டை ஆண்டவர் என்ன செய்வாரா? கட்டுவார். ஆண்டவர் வீட்டை கட்டினா ஆண்டவர் எங்களோட வீட்டை கட்டுவார். ஆமென். நாங்கள் ஆண்டவர் வீட்டை கட்டணும்னா கர்த்தர் எங்கள் வீட்டை கட்டுவார் கட்டுவார் கட்டுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 127 சாலமோன் அழகா சொல்லியிருக்கார் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். நாம வீட்டை கட்டி பிரயோசனம் இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டி அனுமதி கொடுக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். சாலமோன் ஞானவான். அவன் ஞானத்துல நிறைந்தவனா சொல்றான். அவன் இப்ப ஞானம் பேத்து சொல்றான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவன பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளர் விருத்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் கட்ட வந்தவர்களே, அப்படி கட்டுகிற கர்த்தர் என்ன கேட்கிறான்னு சொன்னால், கர்த்தர் வீட்டை கட்டுற இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் கேட்கிறார், எனக்கு ஒரு வீட்டை கட்டும்படி நீங்க கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அவர் சாதாரண பிச்சைக்காரன் மாதிரி கேட்கல. மிச்சத்தை வாசிக்க முதலாவது பார்ப்போம். ஆண்டவர் வீட்டை கட்டும் பொழுது ஆண்டவருடைய வீட்டை கட்டுகிறவனுக்கு வீட்டை கட்டுகிற தேவன். ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அவர் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரத்துல 3-5 வரையும் பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்துல 3-5 வரையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், ஆனாலும் ஆகாயம் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்போதும் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும். அதாவது தேவன் கையினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் கட்டப்படாமல், அவருடைய வேலை நடக்காமல், அவருடைய சுவிசேஷ காரியங்கள் மேற்கொண்டு போகாமல், அவருடைய காரியங்கள் நடத்த விடாதபடி நாங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் இருக்குமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி ஆண்டவருடைய காரியம் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் எப்படி குடியிருப்பீர்கள்? ஆக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க சரியான சொல்லி தேவையில்லை. கர்த்தருக்கு பணம் தேவையில்லைப்பா. கர்த்தருக்கு பணம் தேவையில்லை. அவர் பணத்தை தருகிறார். அவர்கிட்ட கேட்கிறதை ஆசீர்வதிக்கும்படியா. ஹல்லேலூயா. அவர் எங்களிடத்துல கேட்பது அவருக்கல்ல, எங்கள் நன்மைக்கே. ஹல்லேலூயா. அவர்களிடம் கேட்பது நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மாத்திரம்தான் அவர் எங்களிடம் கேட்கிறார். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் பணத்தை கேட்கிறார். அவர் எங்களை பிச்சைக்காரனாக்கும்படி கேட்கவே இல்லை. இல்லாவிட்டால் அவர் எங்கள் பணத்தை எடுத்து கோடீஸ்வரனாகிறது கேட்கல. அவர் கோடான கோடி அவர்தான் எல்லாம் இருக்கு. நேற்று 3 நாள் பேப்பர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் பில் கேட்ஸ் முதலாவது உலகத்தின் பணக்காரனாக வந்து விட்டார். 2வது இருந்தா மெக்சிகன் காரன் 1வது இருந்தா. எவ்வளவு சொத்து? 72.7 கோடி, 72.7 பில்லியன் டாலர்ஸ். மெக்சிகாரர் 72.1. நோபேலிய கணக்குப்படி 258 மில்லியார்டர் பணம் அவன் சொத்து, உலகத்தில் முதலாவது சொத்து. இவனே கர்த்தர் பார்த்து சொன்னா செத்து போறவனே 258 மில்லியார் வச்சுக்கிறான். கர்த்தர் எத்தனை மில்லியார் இருக்கு? கர்த்தர் வந்து பூக்கள் உதவியாடா செத்து போயிடுவான். அவனே 258 மில்லியார் வச்சுக்கிறான்னு சொன்னா கர்த்தர் 258 கோடி 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 ஆகியிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் சோம்பரியா இருக்கு, எனக்கு தரவே மாட்டேன். நான் இந்த எல்லாம் வச்சு கொடுத்து தரவே மாட்டேன். நீ கொடுத்தா தான் தருவேன். சந்தையா பார்த்து நாட்சாடி காட்டினேன். தாரம் 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 கொடுக்கிறது எங்களுக்கு இல்லவே இல்லை. கை திரும்பாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா மனப்பூர்வமாய் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்படும்படியாக தான் ஆண்டவர் காணிக்கை கேட்கிறார். அதான் ஆண்டவர் கொடுத்தார். மற்றது ஆண்டவர் சும்மா கேட்கல. ஈசேவை சொன்ன பொழுது என்ன செய்றார்? ஆண்டவர் அவங்களுக்கு முதலாவது
கொடுத்து விட்டு தான் கேட்டார். கொடுத்துட்டு விட்டார். இந்த காணிக்கை கொடுக்காது விட்டால் என்ன உண்டாகும் என்பதை நான் பிறகு உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தில் சொல்லுவேன். கண்டுக்குட்டி சம்பவத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். கேட்கும் பொழுது கொடுக்காவிட்டா என்ன நடக்கும் சொல்லி கண்டுக்குட்டியாய் மாறி கடைசியா எங்களுக்கு கெடுதியை உண்டாக்கும் என்பதை கண்டுக்குட்டி செய்த காரியத்தில் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்து விட்டு தான் கேட்டார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து விட்டு தான் கேட்கிறார். எங்களுக்கு வேலையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல வாகனங்களை தந்திருக்கிறார், நல்ல வீடுகளை தந்திருக்கிறார், ஹல்லேலூயா, வருமானங்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்துல எத்தனை ஜனம் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார். இந்த தேசத்து ஜனம், இந்த தேசத்துல பிறந்துள்ள இந்த தேசத்துக்கு சொந்தமானவன் இன்றைக்கு எத்தனை வேலை இல்லாமல் இருக்கான் தெரியுமா? ஆனா நேற்று வந்த நாங்கள் இன்றைக்கு வேலைகளோடு சம்பாத்தியம் பண்ணி இந்த தேசத்துல வாழுறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. ஹல்லேலூயா, எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தார். ஆனா இந்த தேசத்துக்குரியவன் வேலை இல்லாமல் இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் நீதி உள்ளவர். எங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? எங்களை கொண்டு வந்து தேசத்துல காரியங்கள் செய்வார்கள். ஆமென். எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காணிக்கை தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவராட்சியை கட்டப்பட தேவன் கரத்தில் காணிக்கை எதிர்பார்க்கிறார். தேவன் தாம் சகல ஐஸ்வர்யங்களுக்கு தேவன். வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் அவருடையது. அவர் நன்னம் வாங்கித்தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற தேவை அவருக்கு இல்லை. எபிரேயர் 8:5 பார்த்தோம்னு சொன்னால், எபிரேயர் 8:5 பார்த்தோம் என்றால் அங்கே ஏற்கனவே அங்கே ஒரு ஆலயம் பரலோகத்துல உண்டு. பரலோகத்தில் அதை வாசிப்போம். 8:5 எபிரேயர் 8:5 அதை வாசித்து கடைசியாக முடிக்கிறோம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிருந்து கட்டளையிட்டார். ஒரிஜினல் மூல பிரதி ஆலயம் அங்கே உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆலயம் அங்கே உண்டு. அங்கே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆலயங்களுக்காக அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தை மாதிரியே எங்க ஆலயம் கட்டும்படியாக கட்டுகிறார். அதை போல இங்க கட்டும்படியாக இருந்தார். அதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? காணிக்கையை கேட்கிறார். ஏன் ஆண்டவர் அங்கே காணிக்கை கேட்கிறார்? எங்களை ஆசீர்வதிக்க, எமது நலன் கருதி அவர் செயல்படுகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் நலன் கருதி செயல்படுகிற தேவனை தவிர அவர் ஒரு நாளும் தன் நலன் கருதி செயல்படுகிறவன். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் நலன் கருதித்தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை கேட்கிறது எங்களை அங்கே ஏழ்மையாக்குவதற்கல்ல, எங்களை ஆசீர்வதிக்க முடியாது, எங்களை உயர்த்தும்படியா, எங்களை வாழ வைக்கும்படியா, எங்களை கொடுக்கும்படியா. விதியை கொடுக்கிறார். விதி என்கிறார் முளைக்குது. அங்கே ஒன்று 100 மடங்கு வளர்ந்துருது, மற்றவனுக்கு 10 மடங்கு, நம்மளுக்கு 100 மடங்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல நிறைவேற்றாங்க. அங்கே பஞ்சம் ஒருவனுக்கு விதைக்கு முளைக்கவில்லை. ஆனா ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைக்கு பஞ்சம் இல்லை, எது இல்லை, 100 மடங்கு கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதற்காக கர்த்தர் எங்களை இப்படி கேட்கிறார். கர்த்தர் கேட்கிற காரணம், அவர்களுக்கு கொடுக்கிற இந்த காணிக்கை, அவர்களுக்கு கொடுக்கிற இந்த ஊதியத்தில் நாங்கள் காணிக்கையில கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, கர்த்தருடைய வேலைக்கென்று, கர்த்தருடைய காரியத்துக்கென்று நாங்கள் அங்கே கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால், கர்த்தர் அதை முளைக்க பண்ணி, அவர் வர்த்திக்க பண்ணி அவர்களுக்கு காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவை கர்த்தர் இப்படி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அங்கே ஆண்டவர் ஏன் கேட்கிறார் என்று சொன்னால், அவர் கட்ட போகிற ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர்களை அவர் நடத்தும்படியாக, அங்கே அவர் மத்தியில் இருக்கும்படியாக. இன்றைக்கு கர்த்தர் எங்களை மத்தியில் இருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மத்தியில் இருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தம்முடைய மகிமையை அங்கிருந்து வெளிக்காட்ட போகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் அங்கே கொடுக்கிற காணிக்கைகள் இன்றைக்கு எங்கள் தேசத்திலே அநேக ஏழைகளை, ஒரு சில விதவைகளை, அங்கே பிள்ளைகளை கூட அங்கே தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்க உங்களுடைய கிருபை அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நாங்கள் அப்படி செய்வோம்னு சொன்னால் கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் விரும்புகிறார், என்னுடைய பிள்ளை இப்படி செய்யும் பொழுது அவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தர் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது நான் அதை வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாக பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிலும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏகோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமதே கற்களும் இரத்தினங்களுமே. அவர் சாதாரண காரியங்களை கேட்கல, அவர் கேட்டதெல்லாம் மிக விலகியிருந்த காரியங்களும் தன்னுடைய ஆலயத்துக்கு தேவையான மாத்திரம் தான் கத்த கேட்டார். அவர்கள் கேட்பது தன்னுடைய வேலை இந்த பூமியில் நடக்கும்படியா நான் கொடுக்கிற காணிக்கைகள் அவருடைய வேலையை இந்த பூமியிலே செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு ராட்சியை கட்டி எழுப்பப்பட போகிறது. ஒரு ராட்சியத்துக்கு இன்னும் எவ்வளவோ தேவைகள் உண்டு. அநேக தேவனுடைய ஊழியர்கள், அநேக சுவிசேஷர்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லி போக முடியாத காரணம் அவருடைய பொருளாதார குறைபாடுகள். நாங்கள் தேவனுக்கு கண்டு கொடுக்கும் பொழுது வார்த்தை கடந்து செல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாங்கள் கொடுத்த சின்ன காணிக்கை மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களை கிருபை செய்வார். ஹல்லேலூயா.